இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் இப்போ செம்ம வெறியோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம மல்லிய விரட்டுறதுக்கு எவ்வளவோ பிளான் போட்டுமே கூட, அது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாம போயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால இப்போ செம்ம டென்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு முடிவே இல்லையா? அது மட்டும் இல்லாம எத்தனையோ முறை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சோம். ஆனா விரட்ட முடியல. இதுக்கு மேலயும் விரட்டாம இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்றாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் பிளான் பண்ற ஒரு விஷயத்த நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மல்லிய வந்து அதாவது நம்ம மல்லி வந்துட்டு இவங்க 2 பேரையும் இனிமே சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்றாங்க. இப்படி எல்லாமே ஓகே தான். ஆனா விஜய்க்கு இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. அன்னபூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல இவங்களெல்லாம் விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லிய நீங்க கொல்றதுக்கே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ, இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுயரூபத்த விஜய் கிட்ட காட்டாம இருக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லி அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ விஜய் கிட்ட காட்ட போறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மல்லி பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவாலையும் ராஜேஸ்வரியாலையும் சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம இத்தனை நாளா முழிச்சுட்டு இருந்தவங்க, இப்போ நம்ம மல்லி அம்மாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டெப்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும். எங்கள அதாவது என்னையும் மல்லி அம்மாவையும் நீங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள சும்மா விடுவேனா அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவே கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவும் வந்து ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் பார்த்துட்டே தானே இருக்கோம். என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படின்றது எல்லாத்தையுமே. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா நினைக்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது விஜயும், நம்ம மல்லியும் சீக்கிரமா ஒண்ணு சேரணும் அப்டின்னா, இந்த ராஜேஸ்வரியும், இந்த ரஞ்சிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளிய போணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்டின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.